ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும். இப்போ இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டிருப்பாங்கிறாரு. இப்போ அண்ணனை தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி. இப்போ தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேனா இப்போ சாதாரண குடிகள் எப்படி வாழ்றோம்? யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது விசிகா தாக்குதல் நடத்தி உள்ளது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார். அதிகாரியுடைய இதுக்கு தான் போறாரு. ஆமா, இந்த ம.க. ஸ்டாலின் அவருடைய பிரச்சனைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது போய் பாப்போம் என்னன்னு போன இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குறாங்க. ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும். இப்போ இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டிருப்பாங்கிறாரு. இப்போ அண்ணனை தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி. இப்போ தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேனா இப்போ சாதாரண குடிகள் எப்படி வாழ்றோம்? இதுல எங்க சட்டம் இருக்கு, எங்க ஒழுங்கு இருக்கு? இது பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொல்லுவாங்கன்னா என்ன இருக்கு? அடிச்சு கொன்னதானே அஜித்த, அடிச்சு கொன்னதானே. அப்புறம் காவல்துறைக்கு அதிகாரம் இல்லைன்றீங்களா, இல்ல காவல்துறை குறைவாக இருக்கிறதுனால அதை செயல்படுத்த முடியலையா? அது உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படலையா? காவல்துறையா இல்ல, நீங்க தலைவர் கையில இருக்கணும். நீங்க திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவங்க கையில, நீங்க கொள்ளக்காரன் கையில நாட்டை கொடுத்துட்டு திருடுறானேன்னா எப்படி? காவல்துறையை அவர் கட்டுப்பாட்டில் வச்சு இயங்குதான் பாருங்க. தேர்தல் வரதுக்கு முன்னாடி பல்வேறு கட்சிகளை ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கும், அவங்க வழக்கு விசாரணையில் இருப்பாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.